அடடா என்னங்க இப்படி இருக்கு இந்த பிரியாணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாங்க அதிராம்பட்டினம் பிரியாணியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதிராம்பட்டினத்துல இருந்து ஸ்பெஷலான ஒரு பிரியாணி இன்னைக்கு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கேயோ போய் எத்தனையோ கடைகளில் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இந்த பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மல்லிப்பட்டினத்தில் காகிதம் இல்லத்து நகர்னு சொல்லிட்டு ரியல் அண்ட் ப்ரொமோட்டர் சார்பாக ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு நகர். அங்கே வந்து காலையிலேருந்து ரோஸ் மில்க் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டோம். மதியானம் நல்ல வெயிலுக்கு அதுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு உக்காந்ததுக்கப்புறம் பந்தியில் அழகாக கொண்டு வந்து சுட சுட அந்த மட்டன் பிரியாணியை பரிமாறினாங்க. மட்டன் பீஸு, ஆனியன் ரைத்தா, அந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கத்திரிக்காய் அந்த இது பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது எல்லாமே. ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதிராம்பட்டினம் பிரியாணி யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.